அண்மை செய்தி. மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஸின் வீட்டின் கதவுகள் திறக்கப்படவில்லை. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் இபிஎஸ் வீட்டின் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை. சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு தற்போது ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு தற்போது ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம் சுப்புராமன், விவரங்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு தற்போது ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் தற்போது பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ்ஐ சந்திக்க வருகை புரிந்திருக்கிறார். மத்திய அமைச்சர் அமித்ஷா சென்னை வந்துள்ள நிலையில் இபிஎஸ்ஸின் வீட்டின் கதவுகள் இன்னும் திறக்கப்படவில்லை. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பேசலாம் சுப்ராமன், சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இபிஎஸ் இல்லத்திற்கு தற்போது ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். விவரங்கள். தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இன்று சென்னையை இருக்கக்கூடிய ஒரு தனியார் இருக்கிறார். அங்கிருந்து தமிழிசை அவர்களது இல்லத்திற்கு சென்று தமிழிசை அவர்களது தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து ஆதித்த சென்று அதன் பின்பாக நடைபெறும் என்றும் இதற்கு முன்பாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திப்பு தகவல் கூறப்பட்டது. ஆனால் காலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் வீட்டின் கதவு மூடப்பட்டது. ஆர்பி உதயகுமார் இபிஎஸ் இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்கள். வணக்கம். சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் இல்லத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு அதிமுக எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். தமிழர் சென்னையில மத்திய உள்துறை அமைச்சர் முகாமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமியுடன் ஆர்பி உதயகுமார் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக மதியம் 12 மணி அளவுள்ளே அமித்ஷா அவர்கள் செய்தியாளர் சந்திப்பார் என கூறப்பட்ட நிலையில் மேலும் அது காலதாமதம் என்று தள்ளி போகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இன்று காலை முதலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்திற்கு அதிமுக நிர்வாகிகள் யாரும் வராத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் வருகை புரிந்திருக்கிறார். அமித்ஷா சென்னையில் முகாம் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவுடன் அந்த கூட்டணி தொகுதி பங்கீடு 2026 சட்டமன்ற தேர்தலை முன்வைத்து இந்த கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில இந்த ஆலோசனை ஆர்பி உதயகுமார் அவர்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமி அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அமித்ஷா செய்தியாளர்களை சந்திக்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆர்பி உதயகுமார் அவர் எடப்பாடி இல்லத்திற்கு வந்திருக்கிறார். மிக ஆலோசனை ஏற்பட்ட பிறகாக எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சென்று சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு தகவல் சந்திக்க வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இன்று ஒரு நாள் அமித்ஷா அவர்கள் சென்னையில முகாமிட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை சந்திக்கலாம் என்கின்ற தகவல் என்பது வெளியாகி இருந்தக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல ஆர்பி உதயகுமார் அவர்கள் அவரை சந்தித்திருக்கிறார். இதன் பிறகாக அவர் சென்று அந்த கிண்டியில் இருக்கக்கூடிய ஐடிசி கிராண்ட் சர்வரில் அமித்ஷாவை சென்று சந்திப்பாரா என்கின்ற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.